Hello students, this is for class 12 வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் காலாண்டு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. For the first one இந்த ஆன்சரு, and then for second option then for third option E, fourth one option E, fourth one, then 5ல வந்து third, then for 6 second, then for 7 second, then for 8 fourth one, then for 9th question fourth one, 10th க்கு first, then 11th க்கு third one, 12th third one, 13th fourth one, then 14th question second, 15th third, then 16th first, 17th first, 18th third, 19th fourth, then 20 third one. So answer வந்து I have written. Question paper I will give in the description box. இதில் வந்து ஆன்சர்ஸ் எழுதியிருக்கு. Now we see part 2. Answer any 7 question. 21ல பார்த்தீங்கன்னா ஏறுபடி வடிவில் உள்ள அணியின் தரம் காண்கன்னு இருக்குது. ஏறுபடி வடிவம் அப்படின்னா இந்த எக்கலான் ஃபார்மில் இருக்குது. ஸோ பூஜ்ஜியமற்ற நிறைகள் நான்-ஜீரோ ரோ மொத்தம் வந்து 1 2, அப்போ ரோ வந்து 2 அப்படியும் எழுதலாம். அல்லது இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப நாட் ஈக்குவல் டு 0 வருது. ஸோ 2 வரிசை எடுக்கிறப்ப நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. நான் கொஸ்டின் நம்பர் 23 இதெல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தரவாக தெரியும். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. இதுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்து 1 மார்க். நம்ம கொஸ்டின் நம்பர் 23 இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இஜெட் ப்ளஸ் ஏ பை 2 ஐ இன்ட்டு பி பை தென் மாடுலஸ் ஆஃப் பி தென் இஜெட் மைனஸ் ஏ பை 2. ஸோ இந்த ஃபார்முலா. பட் ஃபார்முலாக்கெல்லாம் நோ மார்க். 5 மார்க்கில் மட்டும்தான் ஃபார்முலா. ஜஸ்ட்டு ரிவிஷன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பார்க்குறோம். தென் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 24 இவற்றை மூலங்களாக கொண்ட முப்படி சமன்பாட்டை உருவாக. ஃபார்ம் ஏ கியூபிக் பாலினாமியல் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் திஸ். அப்போ இது ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்க. கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இது எக்ஸ் கியூப், ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ். இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஃபார்முலா பார்த்துக்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணு. கொஸ்டின் நம்பர் 25 என்ற பல்லுறுப்புக்கோவையினுடைய மெய்யெண் மற்றும் மெய்யற்ற கலப்பெண்களின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்கன்னு இருக்குது. ஸோ பி ஆஃப் எக்ஸில் எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ குறிமாற்றம் இல்லை. நோ சேஞ்சஸ் இந்த சைன். பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போடு. எல்லாமே மைனஸ். இதுலேயும் குறிமாற்றம் இல்லை. ஸோ மிகை மற்றும் குறை மூலங்கள் இல்லை. இதில் வந்து பி ஆஃப் எக்ஸு 0, எக்ஸு 0ன்னு வைக்கிறப்போ டோட்டலாக வந்து 0 ஆயிடுது. அப்போ என்னாகும்? இது வந்து ரியல் ரூட். பி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் நோ பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரியல் ரூட். இதை தான் அங்கே எழுதியிருக்கேன். பட் when x ஈக்குவல் டு 0, 0 இஸ் த ரூட் ஆஃப் த பாலினாமியல். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப ஒரு ரூட் கிடச்சிருச்சு. மீதி 8 ரூட்டும் இமேஜினரி ரூட். ஏன்னா இங்கே டோட்டலாக 9 இருக்கா. ஸோ 9 அப்படின்னா 9 ரூட்டு. ஸோ ஒரு ரூட் 1னா இமேஜினரி ரூட். சைன் ஆஃப் 5π பை திஸ். ஸோ 5π பை 6 எப்படி எழுதலாம்? π மைனஸ் π பை 6. ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்பார். 6π மைனஸ் π 5π பை 6. ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. இது கேன்சல் ஆகிட்டு இது இருக்குது. திஸ் இஸ் பிலாங்கிங் டு மைனஸ் π பை 2 ப்ளஸ் π பை 2. Question number 27 tan inverse of this.
இதில் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டேன் இன்வர்ஸினுடைய டொமைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இதனுடைய லோயர் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, அப்பர் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை திருப்பி எழுதணும்னா என்ன வரும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9, தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வருதுனால மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ இதனுடைய டொமைன் வந்து -3 to 3. இந்த பரவளையத்திற்கு இந்த புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த பெராபோலா திஸ் அட் திஸ். ஸோ தொடுகோட்டினுடைய சமன்பாடு y1 ஈக்குவல் டு 2a பிராக்கெட் x ப்ளஸ் x1. ஸோ இப்போ இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். பரவளையத்தினுடைய பெராபோலாவினுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் இதுக்கு நம்ம ஒரு +3 ஏன்னா இங்கே 6 இருக்கா, 6/2 போட்டால் என்ன வரும்? 3. அப்போ ஒரு +3 ஸ்கொயர்டு ஒரு -3 ஸ்கொயர்டு போடுறோம். அந்த 3 ஸ்கொயர்டு தான் 9 எழுதியிருக்கு, -9. ஸோ இதை வந்து அப்படியே கம்பைன் பண்ணி x + 3 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இங்கே 9, இங்கே -9 + 5 -4. ஸோ டேக் 4 காமனாக எடுத்துக்க. ஸோ x² + 4y தான் இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஆக்சுவலாக வந்து +4y அந்த சைடு கொண்டு போயிடணும். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ ஸோ இதை எதோட கம்பேர் பண்ணுற? x² = 4ay. அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஏவோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொடுகோட்டின் சமன்பாடு x(1) = 2a பிராக்கெட் y + y1. இது வந்து கேபிட்டல் எக்ஸு. கேபிட்டல் எக்ஸுங்கிறது எது? இங்கே இது வந்து கேபிட்டல் எக்ஸு, இது கேபிட்டல் ஒய். ஸோ அந்த வேல்யூவை எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்மால் எக்ஸ் + 3. ஏன்னா அந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இங்கே. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து -4. இப்போ அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. இங்கே கேபிட்டல் x1 இருந்தது இல்லையா, அந்த இதில் கேபிட்டல் எக்ஸுக்கு இதையும் x1 நம்ம கண்டுபிடிச்ச x1ஐயும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணு. அதே மாதிரி இங்கே ஆர்ஹெச்எஸ்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணு. இங்கே என்ன இருக்குது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா x(1) = 2a பிராக்கெட் y + y1. x(1) எழுதிட்டோம். 2 × a ஆல்ரெடி -1 கண்டுபிடிச்சோம். ஸோ y + y1. கேபிட்டல் ஒய்ங்கிற இடத்துல என்ன இருக்குது? y - 1. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. இது வந்து கேபிட்டல் ஒய்ங்கிற இடத்துல இருந்தது. தென் y1 அப்படிங்கிற இடத்துல இந்த பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா தொடுகோட்டினுடைய சாய்வு -x/y. இப்போ செங்குத்தான சாய்வு நமக்கு வேணும். அப்போ ஃபார்முலா என்ன? -1/m1. ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் m2. தேர்ஃபோர் செங்கோட்டின் சமன்பாடு y - y1 = m பிராக்கெட் x - x1. இந்த எம்ங்கிறது ஃபஸ்ட்டு இல்லை, செகண்ட் வர எம்மை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் m2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ when you simplify you are getting this answer. அடுத்தது பார்த்தீங்கன்னா 29. ஏதேனும் ஒரு வெக்டருக்கு இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான சம் தான். இது வந்து ஃபார்முலா ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். இப்போ a = a1i இது நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ LHS எடுத்து எழுதிக்க. கவனமாக ப்ராக்கெட் போட்டினா தான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபார்முலா படி, இந்த ஃபார்முலா படி i.i தென் a மைனஸ், ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. தென் i.ai இதை வந்து வெளியில் எழுதிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எழுதிக்கணும். இப்போது i.i என்ன? 1. அப்போ i.iக்கு 1ன்னு போட்டுக்கிற a. தென் மைனஸ் இந்த ஏவுக்கு இதை அப்படியே எழுதிக்க i.j. ஸோ இந்த j.j 1, k.k 1. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? இங்கே ஒரு a, இங்கே ஒரு a, இந்த இடத்துல ஒரு a. ஸோ 3a எழுதியாச்சு. இந்த மைனஸ் அப்படியே காமனாக எடுத்துரு. இதை அப்படியே உள்ளே எழுதிக்க. ஏவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம்? a1i, a2j, a3k. ஸோ அங்கே வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. a1i, a2j, a3kன்னு எழுதிட்டு இந்த ஐயை உள்ளே கொண்டு போ. உள்ளே கொண்டு போகிறப்போ இங்கே ஒரு ஐ, இங்கே டாட், இங்கே ஐ இருக்கா? அப்போ அது என்ன ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். அப்போ மிச்சம் இந்த ஏ மட்டும்தான் இருக்கும். இந்த ஏவும் இங்கே அவுட்டரில் ஒரு ஜே இருக்குது பார்த்தியா? அதை ஐ
நாட் ஜே, ஐ. அதையும் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே செகண்டுக்கு போகும். இங்கே இருக்கிற ஜே வந்து ஐக்கு போனால் 0 ஆயிரும், மாற்றி போனால் 0 ஆயிரும். ஸோ இந்த ஜேவும் இந்த ஜேவும் எடுத்தால் A2 இருக்கும். அந்த A2வும் இந்த வெளியில் ஒரு கே இருக்குது பார்த்தியா, அதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். வெளியில் என்ன இருக்குது, ஜே இருக்குது, நான் கேங்கிற மாதிரி எழுதிட்டேன், ஜே சாரி. அதே மாதிரி இதில் கே இந்த தேர்டுக்கு தான் போகும். இப்படி ஞாபகத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு போகும், செகண்டு வந்து செகண்டுக்கு போகும், இது வந்து தேர்டுக்கு போகும். அப்போ தான் கே டாட் கே 1 ஆயிரும். மிச்சம் இருக்கிற இந்த A3யும் இந்த கேவையும் கம்பைன் பண்ணிக்க. ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஏற்கனவே ஏன்னு சொல்லிட்டோம். ஸோ செப்பரேட் பண்ணி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. இதை மட்டும் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்னா, இந்த ரவுண்ட் பண்ணது இதை வந்து ஏ அப்படின்னு வச்சுட்டோம், இல்லை இஜெட்டு. அதே மாதிரி இதை வந்து 1/z அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் இஜெட்னாவே சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா. இஜெட்டுனா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. பட் கொஸ்டினில் சைன் தீட்டா இருக்கிறனால இதை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு நான் ரவுண்ட் பண்ணதுக்கு மேலே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. எல்சிஎம் என்ன, இஜெட்டா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், மிச்சம் இஜெட் இருக்கும். இஜெட் நம்ம என்னென்னு எடுத்துட்டோம், சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா. பட் நம்ம காஸ் தான் நமக்கு வரணும் சம்படி. ஸோ சைனை காஸ் ஆஃப் 180 மைனஸ் காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் we know sin theta equal to cos of 90 minus theta. ஸோ அந்த ஃபார்முலா படி இது எழுதிட்டோம்னா, ஸோ this is equal to RHS. So thank you. If it is useful, please share it to your friends and subscribe my channel Gomathi Maths and English. Thank you.